வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான டாபிக், ரிஸ்க் வெஸ்ட் ரிட்டர்ன். ஸோ எப்போதுமே நம்ம பணத்தை போடுறோம்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதை நம்ம யோசிச்சு போடணும். ஏன்னா எதில் வட்டி அதிகமாக வருது. எப்போதுமே ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ப்ரொபோர்ஷனேட். ஸோ நீங்கள் ஹையர் த ரிஸ்க் ஹையர் த ரிட்டர்ன், அதுவே லோவர் த ரிஸ்க் லோவர் த ரிட்டர்ன். பட் உங்களோட ரிஸ்க் உங்களோட ரிஸ்க் அப்படைட்னு சொல்லுவாங்க. உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுன்றது நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குன்னா இப்போது ஷேர்ஸில் போடலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். பட் இதெல்லாம் ஹையர் ரிஸ்க் இருக்குது. வேறஸ் பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இல்லைன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், கவர்மெண்ட்டோட பிபிஎஃப், செல்வ மகள் திட்டம், அந்த மாதிரி இதில் போடுறது ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். பட் உங்களுக்கு சேஃபான இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் போடுறது நீங்கள் யோசிச்சு போடுங்க. எதில் போடுறோன்றது யோசிச்சு போடுங்க. நம்ப முடியாத ஸ்கீம்ஸ் எதுலையுமே போடாதீங்க. உடனே ₹1 வட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கு. நம்ப முடியாத ஸ்கீம்ஸ் பற்றி போடாதீங்க. தேங்க்யூ.